அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? நிக்கோலோ மாக்கியவெல்லி. லெவியதன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹாப்ஸ். வருபவைகளில் எது அரசியல் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? நிலப்பரப்பு. கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? அரசமைப்பு. நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவதே என்று நவீன அரசியலின் வாழ்வில் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் எலியட். கீழ் வருபவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஜீன் போடிங். கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல? மத கடமைகள். தமிழக அரசாங்கத்தின் எந்த தலைசிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? மதிய உணவு திட்டம். இந்தியாவின் அரசியலமைப்பில் மக்கள் நல அரசு பற்றி சிந்தனை உள்ளடக்கிய பகுதி 4.